வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. நாளை மறுநாள் அம்பாளை வழிபடும் ஆடி செவ்வாய் விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை மறுநாள் அம்பாளை வழிபாடு செய்யும் ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டால் செவ்வாய் தோஷம், கால சர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆடி செவ்வாய் விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாய் அம்பாள் வழிபாடுக்கு ஒரு சிறப்பு. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அம்பிகையினுடைய வழிபாட்டுக்குரியது. அதிலே இந்த ஆடி செவ்வாய் என்பது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம், புத்திர தோஷம் என்று இந்த சோதரர்கள் பார்த்து சொல்லுவார்கள். அதனாலே திருமணங்கள் தலைப்பெறுவது, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், சுமங்கலிகள் இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளை வேண்டி விரதம் இருந்து சாயங்காலம் வரையிலே, அந்த ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, ஒரு சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரக்கூடும். அந்த நேரத்திலே அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழம், அந்த தேசிக்காய் எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சுளைகள், சாறுகள், விதைகளை அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து திரி போட்டு நெய் விட்டு சந்தன குங்கும பொட்டுகள் சாத்தி மலர்களாலே குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இந்த ராகு கால துர்கா பூஜை செவ்வாய்க்கிழமைகளிலே ஆடி செவ்வாயிலே ஆரம்பித்து செய்கின்ற பொழுது தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது. அவ்வாறு நமக்கு அம்பாளை வேண்டி இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எது எல்லாம் முடிகிறதோ, அபிஷேகத்திற்கு பால் கொண்டு போய் கொடுக்கலாம், இளநீர் கொண்டு போய் கொடுக்கலாம், ஆடி செவ்வாயிலே கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு படைக்கலாம், பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் தவறாமல் இந்த ஆடி செவ்வாயிலே செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா ஜாதக ரீதியாக தோஷங்கள் எல்லாம் அதனுடைய தாக்கங்கள் குறைவடைந்து அம்பிகையினுடைய அருணினாலே நாம் வேண்டுகின்ற அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகளை ஈடுபட வேண்டும். அம்பாளுடைய வழிபாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் ஆசார சீரராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்றவர்களை கலாச்சார உடைகளோடு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். தலைவிரி கோலத்தோடு இந்த பூஜைகள் செய்தால் எந்த பலனும் கிடைக்காது. தலைவிரி கோலத்தோடு இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுதே பலன் கிடைக்காது. எனவே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தலைவாரி பின்னிக்கட்டி அல்லது தலைவாரி முடிச்சு பூச்சூடி இந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பிரார்த்தனையிலே இருந்து அம்பிகையை வழிபட்டு அம்பிகையினுடைய பூரணமான அருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.